ஹலோ கைஸ், ஐம் மருண். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம் இப்போதைக்கு எந்தளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்கோ அதை விட ஒரு மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுடு இருந்திருக்கு. அந்த மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுடில் கேஸ் மற்றும் டஸ்ட்டு போன்றவை பல மடங்காக இருந்திருக்கு. இப்படி பல மடங்காக இருந்திருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட்டு போன்றவை மிக சிறிய அளவில் சுருங்கி நமது நட்சத்திரம் நமது சூரியன் உருவாயிருக்கு. அப்புறம் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டே டிஸ்க் கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க் உருவாயிருக்கு. அந்த கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்கில் 8 கிரகங்கள் உருவாயிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்தில் 4 கிரகங்கள்ல 4 பிளானட்டை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு 18 ஏப்ரல் 2026 இருந்து 20 ஏப்ரல் 2026 வரை ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட், இந்த வானியல் நிகழ்வை நம்மளால வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம் நமது சூரிய குடும்பம் உருவானுச்சு. நமது சூரிய குடும்பத்தில் நமது சோலார் சிஸ்டத்தில் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 8 கிரகங்கள் நமது சூரியனை வெவ்வேறு டிஸ்டன்ஸில் வெவ்வேறு ஸ்பீடில் வெவ்வேறு சுழற்சி காலத்தில் நமது சூரியனை சுற்றி வருது. இதில் மெர்க்குரி, மார்ஸ், சாட்டர்ன், நெப்டியூன் இந்த 4 கிரகங்கள் 18 ஏப்ரல் 2026 இருந்து 20 ஏப்ரல் 2026 வரை ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 பிளானட்டுகளை நமது பூமியோட வானத்தில் எந்த டைமில் எந்த டைரக்ஷனில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 ஏப்ரல் 2026 இருந்து 20 ஏப்ரல் 2026 வரை சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது காலையில் 5 மணி இல்லைனா 5:30 மணி டைமில் நமது பூமியோட வானத்தில் ஈஸ்ட் சைடு இந்த 4 பிளானட்டுகளை பார்க்க முடியும். கிளியரான ஸ்கையாக இருந்துச்சுன்னா மெர்க்குரி, மார்ஸ், சாட்டர்ன் இந்த பிளானட்டுகளை நம்மளால் வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். நெப்டியூன் பிளானட்டை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப் தேவைப்படும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. 18 ஏப்ரல் 2026 இருந்து 20 ஏப்ரல் 2026 வரை மெர்க்குரி, மார்ஸ், சாட்டர்ன், நெப்டியூன் இந்த 4 பிளானட்டுகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய வானியல் நிகழ்வு ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் காத்திருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.